மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கிணத்த காணோம். யோகி பாபு, லவ்லின் சந்திரசேகர், ரச்சல் ரபேகா, ராமகிருஷ்ணன், ஜார்ஜ் மரியம் மற்றும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசை வந்து நிவாஸ் கே பிரசன்னா, இந்த படத்தின் இயக்குனர் சுரேஷ் சங்கையா. அன்ஃபார்ச்சுனேட்லி திரு சுரேஷ் சங்கையா அவர்கள் 15 நவம்பர் 2024 அப்போ இறந்துட்டாங்க. ஸோ இதுதான் அவர்களின் கடைசி படம். ஸோ முதல் படம் ஒரு கிடாயின் கருணை மூணும், 2வது படம் சத்திய சோதனை, 3வது படம் கிணத்த காணோம். 3 படங்களுமே சமூகத்தை கேள்வி கேட்கறதுல பல விஷயங்கள் அவர் கையாண்டிருக்காரு. இந்த படமும் அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ கிணத்த காணத்தில் என் ஒன்லைன் என்ன, இந்த படத்தோட கிணத்த காண படத்தோட ஒன்லைன் என்ன, டைட்டிலே தெரிஞ்சிச்சு. ஒரு நீர்க்குறை உள்ள கிணத்த காணோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நீர் தட்டுப்பாடு உள்ள ஒரு ஊர், அதுக்கு நீர் வர வைக்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, மனு மேலே மனு கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த மனு ஏற்றுக்கப்பட்டு அதுக்கான ப்ரொசீடிங்ஸை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கலெக்டர் வாக்குறுதி அளிச்சதுக்கப்புறம் அந்த நீர்வரத்து எங்கே இருக்குன்ற ஒரு முயற்சியில் மக்கள் இறங்குறாங்க. கடைசியில் அது யோகி பாபு வீட்டுக்கிட்டு வந்து நிற்குது. சரி, போர் போட்டலாம் அப்படின்னும் போது யோகி பாபு தாத்தா ஒரு தியாகி, அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கிணத்த நோண்டா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறார். உடனே ஊர் மக்களும் ஏற்றுட்டு சரி கிணத்த நோண்டலாம் அப்படின்னு கிணறு வெட்ட போக பூதம் கிளம்பிச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த கிணறு வெட்டினோன்னா அங்கே ஒரு விஷயம் கிடைக்குது. அங்கே ஒரு விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் அரசாங்கம் உள்ள நுழையுது, ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் உள்ள நுழையுது. அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த ஊருமே அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு தண்ணி கிடைச்சதா இல்லையா, இந்த அரசாங்கம் உள்ள தலையிட்டதுக்கப்புறம் அந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எவ்வளோ அவஸ்தப்படுறாங்க அப்படின்ற பல விஷயங்களை வந்து ரொம்ப ஃபன்னாகவும் அதே நேரத்தில் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வியும் கேட்டு ஒரு நல்ல திரைப்படமாக தான் இந்த கிணத்த காணோம் முடிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த படத்தோட இந்த திரைக்கதை அமைப்பு, அதே நேரத்தில் இந்த படத்தின் வசனங்கள். அதாவது ஒரு மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்துட்டு இந்த படத்துல ஒரு டைலாக் வரும். அதாவது 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துக்கு போற போக்குல இதே மாதிரி போச்சுன்னா நாளை பின்னா தண்ணி எங்க இருக்குன்றத ஆராயிற அளவுக்கு தான் இந்த டிபார்ட்மெண்ட் வேலை செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து பொதுவா போற போக்குல ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த வசனம் எவ்வளவு முக்கியமானதுன்றது இனி போக போக வர காலகட்டங்கள்ல தெரியும். இன்னைக்குமே ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல இன்னைக்கும் அந்த தாலுகா சேர்ந்த பல கிராமங்களில் நீர் பற்றாக்குறைன்றது ரொம்பவே தெரியும். 7-8 கிலோமீட்டர் நடந்து போயில தண்ணி எடுத்துட்டு வரலாம் இருக்கும். ஸோ அந்த தண்ணி பிரச்சனையை வந்து அந்த ஊர் மக்கள் எப்படி கையாடுறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகா அவங்களோட ஸ்லாங்லேயே அதை அவங்க பேசுகிற வசனங்கள் மூலியமாகவே நம்மளை சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்சிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். அதுக்கடுத்து இந்த படம் முதல் பாதி வந்துட்டு இந்த கிணறு வெட்டுறதுலே தான் போகும். அதாவது தண்ணீர் பற்றாக்குறைக்கு அவங்க அந்த ஊர் மக்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க அந்த ஊருக்கு தண்ணீர் வைக்கிறதுல தான் போகும். இன்டர்வல்ல தான் ஒரு வழியாக கிணத்தை நோண்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, அந்த இன்டர்வல் பேசஸ் தான் நடக்கும். ஸோ முதல் பாதி முழுவதுமே ஃபன்னு தான். யோகி பாபுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் நடக்கிற விஷயங்கள், அவங்க காதல் பண்ணுவாங்க, அந்த கல்யாணம் நோக்கி போகிறதுக்குள்ள அந்த கல்யாணம் தடைப்படுறதுக்கு காரணமாகவும் இந்த தண்ணி பிரச்சனை தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் முதல் பாதி முழுக்க போகும். ரொம்ப நல்லா இருந்தது. 2ஆம் பாதியில் அது நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் என்னெல்லாம் சஃபர் ஆகிறாங்க, என்னெல்லாம் ஃபேஸ் ஆகிறான்றது ரொம்ப எமோஷனலாகவும் சீரியஸாகவும் அதே நேரத்தில் ஃபன்னும் அதுக்கு கம்மியாக இல்லை. அந்த ஸ்லாங்லேயே அந்த ஊர் மக்களோட டைலாக்லேயே அவங்களோட பாணிலேயே அதை ஃபன் பண்ண வச்ச விதமும் நல்லா இருந்தது. முடிக்கிறப்போ கொஞ்சம் ரஷ்டாக முடிச்ச மாதிரி இருந்தாலும் ஒரு ஓகேவான கிளைமேக்ஸாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த திரைக்கதையும் அந்த வசனங்களும் மிகப்பெரிய பங்காற்றுன்னு சொல்லணும். 2வது இந்த படத்தோட நடிகர்கள் தனி ஃப்ரம் யோகி பாபு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்டேலாவுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் லென்த்தாக ஒரு கொஞ்சம் சீரியஸாக ஒரு கல்சனோட ஒரு நடித்த படம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஃபன்னாகவும் அதே நேரத்தில் சீரியஸாகவும். முன்னாடி ஒரு சில படங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப சீரியஸ்லேயே தான் படம் ஃபுல்லாக போகும். இந்த படம் கொஞ்சம் கலந்த அவரோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோன்றதை தாண்டி கதையின் நாயகனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது பக்காவாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. முதல் பாதியில் அவரோட வழக்கமான பாணியில் அந்த ஃபன்னுக்குரிய விஷயங்கள் ஃபுல்லாகவே இருக்கும். 2ஆம் பாதியில் கொஞ்சம் சீரியஸாகவே கொஞ்சம் எமோஷனலாகவும் போகும். நல்லா பண்ணியிருக்காரு. 2வது ஹீரோயின் லவ்லின் சந்திரசேகர். ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுத்த பார்ட்ன்றது கொஞ்சமாக தான் இருக்கும், பட் அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து பல படங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும்னு நம்புறோம். பட் இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுத்த அந்த வேலையை ஒரு ஹீரோயின்கான ரோலை ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. 3வது ரச்சல் ரபேகா. ஆக்சுவலாக இது வரைக்கும் அவர்களின் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைட் தான் நிறைய படங்களை நான் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் லிட்ரலி கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட், லிட்ரலி வில்லி மாதிரினே வச்சுக்கலாம். அவங்க தான் இந்த படத்தோட நெகட்டிவ் வில்லி அப்படின்ற மாதிரியே கொண்டு போகிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபைனலி அவங்களுக்கான ஒரு பாயிண்ட்டும் அவங்க யோசிக்கிற மாதிரி ஒரு பதிலுமே வந்துருக்கும். ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து ராமகிருஷ்ணன் ரொம்ப நாள் கழிச்சு திரையில பார்க்குறோம். ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லலாம். 2ஆம் பாதியிலேருந்து தான் அவர் வருவார். பட் வந்த விதம் அவருக்கு ஒரு பெரிய ஹைப்பெல்லாம் இல்லாமல் அந்த கேரக்டர் ப்ளே பண்ண விதம், அவர் வந்து அந்த வசனம் அவர் பேசும்போது எடுத்துக்கிட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதை தாண்டி மற்றவர்கள் ஜார்ஜ் மரியமா இருக்கட்டும், மற்ற நடிகர்கள், அந்த ஊர் மக்களாக வர பல பேர். ஆக்சுவலாக ஒரு சில முகங்கள் நமக்கு தெரிந்த முகங்கள், ஒரு சில முகங்கள் நமக்கு தெரியாத முகங்கள் தான். ஆனால் அந்த ஃபன் இருக்குல்ல, அவங்க பேசிக்கிற விதம். ஒரு கட்டத்தில் ஒரு சீன் வரும். ஆக்சுவலாக அந்த தண்ணி தேடி போவாங்க. இந்த நீர்வரத்து எங்கே இருக்குன்னு ஒரு வயசானவர் கூட்டிட்டு வந்து அந்த நீர்வரத்து எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. நிஜமா ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு மனசுட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஊர் சைடில் என்ன நடக்குமோ, குறிப்பாக அந்த குக்கிராமங்களில் தண்ணி பார்க்க வரதுக்கு அவங்க பண்ணுற அலப்பறை இருக்குல்ல, அதெல்லாம் அல்ட்டாட்டியெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க. அந்த ரேஞ்சுக்கே தான் இருக்கும் அந்த சீன் எல்லாம். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் போலீஸ் கிட்ட அடி வாங்குற சீனும் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க பேசிக்கிற வசனங்கள் எல்லாம் வந்து
அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கும். பட் அதை அவ்வளோ ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் அந்த அத்தனை பேருமே அந்த ஊர்க்காரங்களாம் நடித்தா அத்தனை பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொன்னேன். ரெகுலராக நடிகர்களாக நடிக்கிறவங்களை தாண்டி இந்த ஊர் மக்களாக நடித்தவங்களாம் வந்துட்டு வேற லெவல் ஃபன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த நடிகர்கள் தேர்வுமே ரொம்ப நல்லா இருந்தது. மூன்றாவது இந்த படத்தோட இசை நிவாஸ் கே பிரசன்னா. ஆக்சுவலாக அவரோட பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஸ்டில் அவருக்கு இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது ஜஸ்ட் விடாக கொடுத்துருந்தாரு. ரொம்பவே அழகாக இருந்தது. என்ன அதாவது ரொம்ப வந்து மென்மையாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல இசை வந்து பெரிய பங்கு அங்கே இல்லைனாலும் என்ன தேவையோ அதை படத்துக்கு சிறப்பாக கொடுத்துருந்தாரு. ஸோ நாலாவது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஒரு தண்ணி இல்லாத ஒரு காடு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அவ்வளோ பிரமாதமாக காட்டியிருப்பாங்க. ஃபேக்ட்ஸ் என்ன, அது எப்படி இருக்குன்றத அவங்க பதிவு பண்ண விதம், விஷுவலி நம்மளுக்கு காட்டின விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ டெக்னிக்கலாகவும் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல இந்த கிளைமேக்ஸ் தான். அதாவது அது வரைக்கும் படம் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் போகிற விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ரிப்பீட்டட் சீன்ஸ் வந்தாலுமே பட் கிளைமேக்ஸ்னு வரும்போது ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப சீக்கிரம் முடிக்கணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி சங்கையா அவர்கள் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்தாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே அந்த அவங்களுக்கான அந்த துக்க நிகழ்வு நடந்ததான்னு தெரியல. மேபி டீம் வந்து இதை கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் முடிச்ச மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் தான். பட் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு கொஞ்சம் அது நேச்சுரலாகவே முடிச்சிருக்கலாம், இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான். ஃபைனல் எண்டிங் ஒரு காமெடியாக முட்டராஜேந்திரன் வருவாங்க, நல்லா இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி அந்த எண்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெண்டாம் பாதியில் கொஞ்சம் சீரியஸ் நோட்டோட போனோன்னா ஒரு சில இடங்களில் சீரியஸாக ரிப்பீட்டட் சீன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு தலையை சொல்லிடுற மாதிரி இருந்தது. பட் அதை தாண்டி படமாக பார்க்குறப்போ அது பெருசாக அது ஒரு குறையாக எனக்கு தெரியல. ஸோ ஓவராலாக கிணத்தக்கணம் எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபன்னாக எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் வந்து 70 கொடுப்பேன். ஒரு நல்ல திரைப்படம். இன்றைக்குமே நீர் பற்றாக்குறை பற்றி நிறைய இடங்களை பேசுறது இல்லை. ஏன்னா டேப்பை திறந்தா தண்ணி வர அளவுக்கு இருக்கிற ஊருக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு தண்ணியோட பிரச்சனை, தண்ணியோட அவசியம் இன்னும் புரியலன்றது தான் வந்து உண்மை. ஸோ அப்படிப்பட்ட இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக அவசியம், சமூகத்துக்கு தேவை. ஸோ உங்களுக்கு மண்டேலா மாதிரி ஒரு படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிணத்தக்கணமும் போய் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு என்டர்டெய்னிங்காகவும் அதே நேரத்தில் ஒரு சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்குற ஒரு நல்ல படமாக இருக்குன்றதை நான் நம்புறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் தவிர வேறு நல்ல திரைப்படம், நல்ல விமர்சனம், வேறு ஒன்று உங்களுக்கு சாந்திக்கிறாங்க திரும்ப உங்களுக்கு கிராத்துக்கு இது நம்ம ஷோ வந்து போச்சு.